ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூ சேனல். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னென்னா பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருந்தது. டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸில் இருக்க பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து டீச்சர்ஸில் இருக்கிற பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் யார் சொன்னாங்க அப்படின்னா பிரஜினை சொன்னாங்க. அண்ட் வர்ஸ்ட்டை எஃப்ஜே சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் எஃப்ஜே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல, வியானா பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தாங்கன்ட்டு. பட் திவ்யா மட்டும் மாற்று கருத்தாக பார்வதியை சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப பர்சனல் கிரட்ஜாக இருந்துச்சு. எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, இரிட்டேட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் பர்ஃபார்மராக பிரஜினை சொன்னாங்க. அண்ட் அரோரா அண்ட் சுபிக்ஷா பார்வதியை பெஸ்ட் பர்ஃபார்மராக சொன்னாங்க. அவங்க சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் செம்ம மாசாக இருந்துச்சு. பிரஜினுக்கு ரீசன் சொன்னதும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பிரஜின் அவங்களோட கேரக்டர்லேருந்து இறங்கி ஒரு விஷயம் பண்ணாங்க. பார்வதியும் அவங்களோட கேரக்டரில் இறங்கி இருந்து அதை வேறுபட்டு ஒரு இது பண்ணாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி பெஸ்ட் பர்ஃபார்மர். பிரஜினும் கூட ஓகே, அவர் இவ்வளோ தூரம் கோவப்பட்டு எவ்வளோ ட்ரிகர் பண்ணாலும் பண்ணலை. பட் பெஸ்ட்டுன்னு பார்த்தா பிரஜினை விட பார்வதி. பட் பிரஜினும் பெஸ்ட்டாக தான் இந்த பண்ணாருன்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸில் பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட். பெஸ்ட்டுன்னு ரம்யாவுக்கு சொன்னாங்க. ஏன் ரம்யாவுக்கு சொன்னாங்க அப்படின்னா வேறு லாங்குவேஜ்லேருந்து இங்கே திருக்குறள் சொல்லி கற்றுக்கிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க ஸ்கூலுக்கே போகலையாம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அங்கே இருக்கவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்கள் கருத்து என்னமோ அதை சொல்லுங்கள் மக்களே. அண்ட் வர்ஸ்ட்டுங்கிறது வினோத்தை சொன்னாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் வினோத் இவ்வளோ நாள் இருந்த வீக்கில் அந்த மாஸ் ஹியூமர்ஸு, மாஸ் ஃபன்னு அது இந்த வீக்கில் கண்டிப்பாக இல்லை, வினோத் மாதிரியே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. கனியோட பாயிண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா கானா வினோத் வாரம்லாம் இருக்குது, ஆனால் இந்த டைம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ இது என்னோடய பர்செப்ஷன். என் பர்செப்ஷனுக்கு ஓகேன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இல்லை அதை விட மாற்று கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் பிக் பாஸ் ரிவ்யூ. தேங்க்யூ.